நாம் இன்றைக்கி சுட்ட கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு கத்திரிக்காயையும் இப்படி நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காயும் எடுத்து அதனுடைய தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இப்போ சுட்ட கத்திரிக்காயை தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி ப்யூர் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ப்யூரி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் மலாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா கிரேவி கொதிச்சிடுச்சு. இப்போ தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சுட்ட கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும்.